தலைப்பால் இல்லை தண்ணிப்பாலையும் இதில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. தலைப்பாலையும் சேர்த்துக்கொள்கிறேன். மட்டக்கிளப்பு கிராமத்து பாரம்பரிய முறையில் தான் வச்சு காட்டுறேன். சாப்பிட்டு மறக்க முடியாத அளவுக்கு சுவை மாற விட்டுது. தேசி புளி சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த முறையில் கிராம பகுதிகளில் எப்பவுமே சொதி வைக்கிற இந்த காய் ஓரளவு பிஞ்சு காயாக இருக்க வேணும். அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திரிஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு சமைச்சு காட்ட போவது சுரக்காய் சொதி. மட்டக்கிளப்பில் இந்த காயை நாடங்காய் என்றும் அழைப்பதுண்டு. இது வெள்ளரி பூசணி இனத்தை சேர்ந்தது. இந்த காயில் சொதி வைக்கும்போது மிகவும் சுவையாக இருக்கும். மட்டக்கிளப்பு கிராமங்களில் கூடுதலாக மரவள்ளிக்கிழங்குடன் சேர்த்து தான் சுரக்காய் சொதி வைப்பதுண்டு. அப்படி மரவள்ளிக்கிழங்கு சேர்க்கவில்லை என்றால் கூட இந்த சுரக்காயில் மிகவும் சுவையான சொதி வைக்கிறதுண்டு. அந்த சொதியைத்தான் இன்றைய தினம் உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். இந்த காயுடன் கருவாடு போட்டு சொதி வைக்கும்போது மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் கூடுதலாக வெள்ளிக்கிழமைகளில் எப்படி சொதி வைப்பது என்பதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். சுரக்காயை சீவி எடுத்துத்தன் இனி கருக்கேற்ற துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். வெட்டும்போது எல்லா துண்டுகளும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும். மட்டக்கிளப்பு கிராம பகுதிகளில் கூடுதலாக எத்தனை கறி சமைச்சாலும் சொதியொண்டு கடைசியாக சாப்பிடுவதற்கு வைப்பாங்க. இந்த அளவு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. தனியாக வெள்ளிக்கிழமை மரக்கறி சாப்பிட்ற நாட்களில் இதை கடுகு சீரகம் தாளித்து சொதி வைக்கும்போது நல்லொரு வாசமாக இருக்கும். மற்ற நாட்களில் இதனுடன் கருவாடு சேர்த்து வைக்கலாம். இறால் கருவாடாக இருக்கலாம் அல்லது மாசி கருவாடு, ஏதாவது கருவாடு சேர்த்து வைக்கும்போது மிகவும் சுவையாக இருக்கும். எல்லாவற்றையும் ஒரே அளவு துண்டுகளாக வெட்டி எடுத்துத்தன் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. எப்போவுமே சொதி வைக்கிற இந்த காய் ஓரளவு பிஞ்சு காயாக இருக்க வேணும். அதாவது இந்த பருப்பு முத்திரிக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் பிஞ்சு காயாக இருந்தால் மிகவும் சுவையாக இருக்கும். இதோட தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மற்றது சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்காக பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். முக்கியமாக தேங்காய்க்குள் சுடு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து இதை கிரைண்டர் கப்பில் போட்டு அடித்து தான் புளிஞ்செடுக்க வேணும். முதல்ல பச்சை மிளகாயை வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். வெங்காயத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இந்த சொதி வைக்கும்போது தேங்காய் பூவிலிருந்து பால் எடுத்து வைங்க. அப்போ தான் மிகவும் சுவையாக இருக்கும். கிடைக்கலன்னு சொன்னால் பொட்டி பால் அல்லது பவுடர் பால் பாவிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் பூவிலிருந்து பால் எடுத்து சொதி வைக்க பாருங்கள். பச்சை மிளகாயையும் பெரிய வெங்காயத்தையும் வெட்டி எடுத்துத்தன் இனி தேங்காய் பூவையும் மிக்ஸ் கப்பில் போட்டு நல்லா அரைச்சிட்டு புளிஞ்செடுத்து கொள்ளலாம். முதல் பாலை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு 2ஆம் பால் 3ஆம் பால் 4ஆம் பாலண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கசக்கி பிழிஞ்சு இன்னும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. தலைப்பாலை வேறையாக வச்சுட்டு மற்றது தண்ணிப்பால், அதாவது 2-3 தடவை தண்ணீர் ஊற்றி நல்லா கசக்கி பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இனி கறி சமைக்க தேவையான எல்லா பொருட்களையும் தயார்படுத்தி எடுத்தாச்சு. மற்றது சுரக்காயையும் கழுவி கறி சமைக்கிற சட்டிக்கு எடுத்திருக்கேன். முதல்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. பச்சை மிளகாயை மட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. மற்றது புளிஞ்சு வச்சிருக்கிற தண்ணிப்பால், தலைப்பால் இல்லை தண்ணிப்பாலையும் சேர்த்து கலக்கி விடுங்க. மஞ்சள் எல்லா இடமும் கலையக்கூடிய மாதிரி கலக்கி விடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சொதி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணிப்பால் புளிஞ்செடுத்துக்கொள்ளுங்க. அல்லது காணான்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடலாம்.
இனி மூடித்து கொதிக்க விடுவோம். எனது சமையல் குறிப்பு மட்டக்களப்பு கிராமத்து பாரம்பரிய முறையில்தான் அமைந்துள்ளது. நான் ஜெர்மனியில் வாழ்வதால் இங்கிருக்கும் பொருட்களை வைத்து முடிந்த வரைக்கும் பாரம்பரிய முறையில் சமைச்சு காட்டுகின்றேன். நாடங்காய் நல்லா அவியட்டும். அவிய விட்டுட்டு இப்போ சின்ன வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். சொதிக்கு தேவையான கடுகு சீரகத்தை முன்கூட்டியே தாளித்து வைக்க போகிறேன். சொதி இறக்குன பிறகு சொதியுடன் சேர்த்து கொள்வதற்காக. இதோட பச்சை கறிவேப்பிலையையும் கழுவித்து எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கும் போது கறிவேப்பிலை எல்லாத்தையும் தாளிப்புடன் போடாதீங்க. கடைசியாக போடுவதற்கும் கொஞ்சம் பச்சை கறிவேப்பிலை வச்சு கொள்ளுங்க. தாளிக்கிற சட்டியை அடுப்பில் வச்சு காய விட்டுருக்கேன். சட்டி காய்ஞ்சதும் ஒரு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு தேக்கரண்டி கடுகும் அரை தேக்கரண்டி சின்ன சீரகமும் சேர்த்து நல்லா படபடண்டு பொரியக்குள்ள கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சி விடணும். கடைஞ்சி விடும்போது கடுகு வெடித்த கடுகு முழுசாக கிடக்காது, உடைஞ்சு போயிடும். இந்த டைமில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு கமகமண்டு வாசம் வந்து கொண்டிருக்கு. இதோட பச்சை கறிவேப்பிலையும் சேர்த்து இளம் சூட்டில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக தாளிக்கும் போது அடுப்பை இலகுவான சூட்டிலே வச்சு கொள்ளுங்க. வெங்காயத்தை எரிய விட்டுறக்கூடாது. வெங்காயம் சுருண்டு நல்லா ப்ரௌன் கலராக வதங்கினதும் மற்ற அடுப்பில் மாற்றி வச்சு கொள்ளுங்க. சொதி முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியாகத்தான் இந்த தாளிப்பை சொதியுடன் சேர்த்து கொள்ள வேணும். தாளிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க. இனி சொதி ஒரு தடவை திறந்து பார்க்கலாம். நல்லா கொதித்து அவிஞ்சு கொண்டிருக்கு. கரண்டியால் ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. சுரைக்காய் நல்லா அவிஞ்சிட்டு இந்த டைமில் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை நல்லா கசக்கி போடுங்க. கறி சமைக்கும் போது எந்தெந்த பொருட்களை எந்த நேரங்களில் நாங்கள் கறியுடன் சேர்த்து கொள்கிறோமோ அதற்கு ஏற்றவாறு தான் கறி சுவையை கொடுக்கும். எப்போவுமே சொதி வைக்கும்போது வெங்காயத்தை கறி இறக்குவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேர்த்து கொள்ள வேணும். வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரத்தில் தலைப்பால் சேர்த்து கொள்ள வேணும். இந்த நேரத்தில் தலைப்பாலையும் சேர்த்து கொள்கிறேன். இதோட கடைசியாக கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து கொள்ளுங்க. சேர்த்துட்டு தேங்காய் பால் மணம் மாறும் வரைக்கும் சொதியை இன்னொரு தடவை கொதிக்க விட வேணும். தலைப்பால் சேர்த்தவுடன் சொதியை மூடித்து கொதிக்க விட்டுறாதீங்க. மூடி கொதிக்க விட்டால் தேங்காய் பால் திரண்டு விடும். கொதி எழும்பினவுடன் நல்லா கரண்டியால் ஆற்றிக்கொண்டே இருக்க வேணும். பால் மணம் மாறும் வரைக்கும் ஆற்றிக்கொண்டே இருங்க. சொதி நல்லா கொதிச்சுட்டு இனி இறக்கி எடுத்து கொள்ளலாம். இறக்குறதுக்கு முதல் தாளித்து வச்சிருக்கிற கடுகு சீரகத்தை சொதியுடன் சேர்த்து கொள்ள வேணும். இந்த சொதி உண்மையிலேயே மட்டக்களப்பு கிராமத்து பாரம்பரிய முறையில் தான் வச்சு காட்டுறேன். இது கூடுதலாக மரக்கறி சாப்பிட்ற நாளையில் இப்படி சொதி வைக்கும்போது மிகவும் சுவையாக இருக்கும். சாப்பிட்டு மறக்க முடியாத அளவுக்கு சுவை நிறைவாக இருக்கும். நீங்களும் இந்த முறையில் வச்சு பாருங்கள். கடுகு சீரகம் சேர்த்ததும் அந்த அடுப்பிலிருந்து சொதியை மாற்றி வச்சு கொள்ளுங்க. சொதி கொஞ்ச நேரம் ஆறுனத்துக்கு பிறகு தான் சொதிக்கு தேவையான புளியை சேர்த்து கொள்ள வேணும். புளி மாங்காய் இருந்தால் சுரைக்காயை நாங்கள் ஆரம்பத்தில் அவிய வைக்கும் போதே சேர்த்து அவிய விடலாம். மிகவும் சுவையாக இருக்கும். மாங்காய் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த மாதிரி சொதியை இறக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு தேசி புளி சேர்த்து கொள்ளுங்க. இந்த முறையில் நாடங்காய் என்று மட்டக்களப்பில் அழைக்கப்படும் சுரைக்காயில் சொதி வச்சு பாருங்கள். மிக மிக சுவையாக இருக்கும். சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இலகுவான முறையில் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.